ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க ஏன் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன பாட்டில் வந்து நம்ம இந்த இடத்த கட்டிட்டு மிச்சம் விட்ருக்கோம். பட் அதுக்கப்புறம் நான் போய் தனியாக ஆஃப்லைனில் வந்து இதெல்லாம் நான் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம லேம்பை போட்டு உள்ளுக்கு வெளிச்சத்தை வர வச்சுட்டு டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். அண்ட் இங்கே 2-3 லேம்பை போடலாம். அண்ட் பக்காவான ஒரு கரெக்ஷன் பண்ணேன் கைஸ். பிகாஸ் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலைன்மெண்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டுக்கு வர வச்சேன். அண்ட் இந்த இடம் வந்து நமக்கு இப்படி போட்டால் சரி வராது, பேசாமல் நம்ம உசக வைக்கலாம். உசக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ போய் இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் 2-3 லேம்ப்ஸை போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து உள்ளுக்கு லேசி புல்லில் இருக்குது. லைக் இந்த இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முந்தி லைக் இது செட் ஆகுது, இதை ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கெல்லாம் புக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கிறதுனால செட் ஆகலை. அண்ட் அதனால நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு பக்காவான ட்ரிக்காக இருக்கும். பிகாஸ் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, தண்ணியில் வந்து அந்த புல்லெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகும்போது அது ரிமூவ் ஆகிரும். அண்ட் நிறைய இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம அதை இல்லாமல் ஆக்கலாம். அண்ட் இப்போ வந்து புக் ஸ்டோர் அதுக்கான இதை எடுத்துகிட்டு வந்து அவன் ஓடிட்டு அந்த பக்கத்துக்கு இங்கே போடலாம். அண்ட் இது ஒரு அழகாக அலைன்மெண்ட்டாக வைக்கணும் கைஸ். ஓகே, அண்ட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே செட் ஆகாது போல் எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ ஹாவ் நாட் அ பிளான். லைப்ரரி கட்டணும் தான் ஐடியா, பட் எப்படி அந்த இதை வைக்கணும்லாம் எனக்கு ஐடியா இல்லை. அதனால ரேண்டமாக வச்சு பார்க்கலாம் எது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கேயும் வச்சு பார்க்கணும். ஹாரி, என்னடா அங்கே போய் இருந்துட்டு என்னடா பண்ணிட்டுருக்கேன். அவன் அப்படி தான் பைத்தியக்காரன். கதவை தொண்டு வெளியே போகிறான். அண்ட் இந்த இடத்துலையும் புக் வச்சாச்சு, இந்த இடத்துலையும் புக் வச்சாச்சு. அண்ட் இது டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாமா? அது கரெக்டாக இருக்குமா? என்ன கைஸ் சொல்லுறீங்க? இது கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து இன்னும் ஒரு டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இன்னொரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒன்று உள்ளுக்கு வைப்போம். அப்போ அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது தெரியும். அப்போ வந்து இவ்வளோ ஒர்க்குன்னு போய்த்தான் அவன் போய்த்தான். இந்த கண்ணாடியை தான் சொன்னேன், இதுலேருந்து பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஆடப்பாவி திரும்பி வந்துட்டியாடா. அண்ட் இங்கேயும் ஒன்று இப்படி வச்சு பார்க்கலாம். அண்ட் மேபி அது மேலால் அப்படியே ஒரு இதாக கட்டினா எப்படி இருக்கும்? நல்லா இல்லை. இப்படி எடுத்துகிட்டு வந்தால் இதுவும் நல்லா இல்லை. பேசாமல் நம்ம ஸ்டெப் மாதிரி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். அண்ட் இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பட் அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு அலைன்மெண்ட்லேயே இல்லை கைஸ் இது. அதனால் ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் தான். பக்காவாக இதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் என்ன அடுத்த ஒர்க்கு போக முடியும். இங்கே இருக்க லேம்பெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். பிகாஸ் அதுக்கு மேலே வைக்கணும்ல, அதுக்கு நமக்கு இடம் வேணும். அதான் ரிமூவ் பண்ணு. அண்ட் இங்கே வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னடா இருட்டிடுச்சு. ஐயோ மேபி இது கரெக்டாக இருக்காது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணணும் போல். பிகாஸ் இவன் வேறு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சாச்சிட்டு தான் கபூதி. அண்ட் இங்கேருந்து இப்படியே நேருக்கு போட்டு பார்ப்போம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி போட்டோம். அண்ட் இது ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. பட் உள்ளுக்காக டிலீட் பண்ணுவோமே, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் வசக்கம் இருக்குது ரிமூவ் பண்ணு. ஓரளவு ஓகே, பட் அவ்வளோ கன்வீனியன்ஸாலாம் இல்லை எனக்கு. அண்ட் மேபி இங்கே கொஞ்சம் போட்டால் அது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு லைப்ரரினால புக் தான் மெயின். அப்போது நம்ம புக்கு தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் பேசாமல் இதே மாதிரி வச்சிடலாமா? எது நம்ம ஓவர் க்ரியேட்டிவ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் ரேண்டமாக இப்படி தான் நம்ம புக் ஷாப்லாம் இருக்கும். சாரி மிஸ்டர் ஹரி, மன்னிச்சிக்கங்கோ. டென்ஷனாக இருப்பான் இப்போ நம்ம வேலை. நான் என்ன கைஸ் பண்ணுறது? நான் கட்டிகிட்டு இருக்கும்போது அவன் உள்ளுக்கு வந்துடுறான். இப்போ போயிடுறான். அவனே வருவானா, அவனே அடிபடுவானா, அவனே எல்லாம் பண்ணிட்டு நம்ம மேலே பலியை போட்டுருவானா. போட. அண்ட் இது ஓரளவு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. நைட் ஆகிடுச்சு கைஸ், அதனால் வந்து பேசாமல் இங்கேயே தூங்கிடலாம். இனிமே வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.